குமரவேலுடைய கதாபாத்திரம் இப்போ என்னதான் கதாபாத்திரங்கிறது நமக்கே புரியல. இதுதான் வந்து இந்த கேள்வியை ராஜியும் வேற கேட்குறாங்க. திருந்திட்டேன்னா இப்போ என்ன இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன்ட்டு. அரசி எனக்கு வேணும், அரசிக்காக நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன், அரசிக்காக நான் எல்லாத்தையும் அமைதியாக இருப்பேன், நான் பண்ண தப்பை உணர்ந்துடுறேன் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தவரை ஒரே நாள் ராத்திரியில் ஆளையே மாற்றிட்டாங்க. அப்படியே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து உடைக்க போனார் அந்த கோயிலில் வச்சு பாட்டியுடைய அப்பத்தாவோட 60ஆம் பர்த்டே, சாரி 60ஆவது பர்த்டே 80வது பர்த்டே அந்த பர்த்டேக்கப்போ. ஸோ அப்போ இது கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 85வது பர்த்டே நினைக்கிறேன். ஸோ இது கடையில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ கடையில் வச்சு கதிரை பலார் அடைகிறாரு. முன்னாடி கதிர் வண்டியோடு வந்து இடிச்சும் போது கூட அப்படியே பே அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு போனார். அப்படின்னா வந்து இந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சிங்கிற விஷயத்தை நம்ம சொன்னோம்ல ஏற்கனவே. இப்போ மகாநதிலையும் சொல்லியிருப்போம். அது மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை எழுதும்போது அந்த கதாபாத்திரம் இப்படி தான் பிஹேவ் பண்ணலாம் இருக்காது, சம்மந்தமே இல்லாமல் நடந்துக்கும். இப்போ நம்ம பார்க்குற நம்ம தான் வந்து என்னங்க நடக்குதுங்க, ஏன் இப்படி நடந்துக்குது, முந்தானத்து இப்படி இல்லையே இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையெல்லாம் போகும். அகைன் பேட் ரைட்டிங் அது. ஸோ இப்போ இந்த பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பழனிவேலை இப்போ அந்த பக்கம் போவிடக்கூடாதுங்கிறதுல சுகன்யாவும் குறியாக இருக்காங்க. அதனால சுகன்யாவோட வீடியோ எடுத்துலாம் காமிச்சு இந்த கதிரை வந்து அடித்த சம்பவம்லாம் நடக்குது. இதில் குமரவேல் வேறு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பேசாதங்கிறாரு. அங்கே ஒன்றுமே நடக்கலையே, ஒரு பாவமாக பார்க்க வந்தார், கதிரை அடித்து அனுப்பி விட்டீங்க, அவர் பிரச்சனை வேணான்னு இருக்காரு. இதில் அப்படியே ஒரே நைட்டில் கோமதி மாறிட்டாங்க. அவன் நல்லா இருக்கட்டும்டா அதனால அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கட்டும்னு சொல்லி சாபம் போட்டிங்க நீங்கள், எப்படி நல்லா இருந்துருவா பார்த்துருவேன்ட்டு. இதில் கடைசியில் எல்லா கதாபாத்திரமே ஒரு மாதிரி எரிச்சல் தர கதாபாத்திரமாக இருக்குது, கதிர் ஒருத்தரை தவிர. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இந்த பக்கம் பழனிவேல் பாவம் அவரும் தான். ஸோ இதை தவிர மிச்செல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது பழனிவேலையும் பாண்டியனையும் மொத்தமாக பிரிக்கிறதுக்காக பழனிவேல் மேலே ஒரு பொய் கேஸ் கொடுத்தோ இல்லை பாண்டியன் மேலே ஒரு பொய் கேஸ் கொடுத்தோ போலீஸெல்லாம் இன்வால்வ் பண்ணி கதை இன்னும் மோசமாக போதாங்கிறது ஒரு கேள்வினா, இன்னொரு பக்கம் எல்லா கலைவரமும் நடக்குது, இந்த தங்கமயில் நல்லா அப்படி தப்பெல்லாம் செஞ்சு விட்டு தெனாவட்டாக சுற்றிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அவங்க மாற்ற மாதிரியே தெரில. அந்த 10,000 மேட்டரை மறந்துட்டாங்களாங்கிறது புரியல. மறந்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த சீரியலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி அங்கங்கே மிஸ் ஆகி காணாமல் போயிடும். அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. அது என்ன நடக்குங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.